Sampradaya Anushtana Rakshana Abhiman Saran presents 100th year Tirunakshatra celebrations of Shri Uve Tirukkallam Narasimha Raghavacharya Swami Srimad Bhagavad Gita Upanyasam series held from 17th to 20th November 2024 by Shri Uve APN Swami at Shri Venugopala Krishna Swami Temple, Malleshwaram, Bengaluru. मा क्लैब्यम मास्पगमः पार्थ नैतत्त्वय्युपपद्यते क्षुद्रं हृदय दौर्बल्यं त्यक्तोत्तिष्ठ परान्तप हे अर्जुना क्लैब्यम मास्पगमः पार्थ ஏண்டா அன்னைக்கு அப்ப விராட்ட தேசத்துல மேக்கப் போட்டுருந்தியே இன்னும் அதே மேக்கப்ல தான் இருக்கியோ நான் தான் தப்பா உன்னை ஜட்ஜ் பண்ணிட்டனோ இது எப்படி தெரியும் இல்லையோ किं त्वामन्यत वीरेहः पिता मे मिथिलाधिपः राम जन्मान्तरं प्राप्य स्त्रियं पुरुष विग्रहं ராமன் காட்டுக்கு கிளம்பினார் சீதாதேவி நானும் காட்டுக்கு வருவேன் பராரடியம்மா அங்க சிங்கம் இருக்கு புலி இருக்கு கரடி இருக்கு எல்லாம் பயங்கரமா மிருகங்கள்லாம் இருக்கு ராட்சசாலாம் இருக்காண்டார் அப்ப நீ எதுக்கு இருக்க நான் உன்னுடைய ஒய்ஃப் உன் கூட வரணும்னு ஆசைப்படுறேன் என்னை அழைச்சிட்டு போக வேண்டியது உன்னுடைய கர்த்தவியம் விட்டுட்டு போறதுலயே உன் மூட்ல இருக்க நீ என்னை அழைச்சிட்டு போறேன்னு தோண வேணாமா என்னை அழைச்சிட்டு போக மாட்டாமா நீ அழைச்சிட்டு போனோம் நான் வந்துதான் தீர்வு ஆனா திருப்பி சொல்றேன் பல சமங்கள் இருக்கு பல சங்கடங்கள் இருக்கு இந்த இடத்துல சீத்தை கொஞ்சம் பெரும் ராமன் இரிட்டேட் பண்ணிட்டான் ஆனா அவருடைய நிலைமை இது பாவம் எங்க தான் விட்டு பிரிஞ்சிருவோமோ தான் விட்டு கூட இருக்க முடியாதோ 14 வருஷம் ராமன் ஒரு க்ஷணம் அவ கொஞ்சம் அப்படி பேக் அடிச்சான்னு வச்சுக்கோ பெருமாள் டக்குனு கிளம்பியிருப்பார் அது பிராட்டி 16 வருஷம் யோசிக்கிற மாதிரி ஆயிடும் அதனால அந்த இடத்துல சீதா அப்படி ஒரு நிர்பந்தம் பண்ணினது கூட சரிதான் அது ராமன் சரியா புரிஞ்சுட்டான் ஆனா இப்ப நிர்பந்தம் பண்றவானா அவன் ராமனா இருந்து புரிஞ்சுக்கணும்ன்ற அவசியம் இல்லை அதையும் புரிஞ்சுக்கணும் யாருமா அதை அடி கொண்டு வேடிக்கை பார்த்துருக்கீங்க போன ஆகையால அங்க ஒரு வார்த்தை சொல்லக்கூடாத வார்த்தையை அவன் சொல்லிட்டான் கிம் துவாமன்யத வைரேகா பிதாமே மிதிராதிபா ராம ஜாமாத்தரம் பிராப்திய ஸ்திரியம் புருஷ விக்ரம் என்னையா இப்பதான் எனக்கு தெரியுது எங்க அப்பா யாரோ ஒரு ஆண்மகனுக்கு என்ன கல்யாணம் பண்ணி கொடுத்தாரு நான் சந்தோஷமா இருந்தேன் ஒரு பெரிய புருஷனுக்கு வீரனுக்கு தீரனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்தாரு நினைச்சுன்றேன் கடைசியில ஆம்பளை வேஷத்துல இருக்கிற ஒரு பொம்பநாட்டிக்கு என்ன கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டாரு போல இருக்குட்டான் அது ராமனை ரொம்ப 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 ராமன் மனசை வருத்திட்டு சரிவா கிளம்பு இனிமே உங்ககிட்ட ஆர்கியூ பண்ணி பிரயோஜனம் இல்லை இனிமே உங்ககிட்ட எதுவும் பேச மாட்டான்னு ராமன் கிளம்பிட்டார் அது போல பெருமாள் நக்கல் அடிச்ச கிளைபியம் மாஸ்பகமா பார்த்த டே ஒரு வருஷம் வேஷம் போட்டுடா விராட தேசத்துல அதையெல்லாம் இப்ப கண்டினியூ பண்ணக்கூடாது அர்ஜுனா அது முடிஞ்சு போச்சு அதுக்கப்புறம் கோகிரகணம் பண்ணி நீயே அவளெல்லாம் ஜெயிச்ச ஏண்டா அர்ஜுனா எனக்கு ஒரு டவுட்ரா அப்ப நீ அவளை ஜெயிச்ச கிளைபியமா இருக்கச்சே நீ வீரனா இருந்த இப்ப வீரனா இருக்கச்சே கிளைபியமா இருக்கிய இல்லனா இது உல்டாவா போயிடுச்சு நீ கிளீவனா இருக்கச்சே அந்த சமயத்துல பீஷ்ம துரோணாதிகளை ஜெயிச்ச ஒருவேளை அப்படி இருந்தா தான் மறுபடியும் இப்ப சண்டை போடுவியோ அப்ப உன் பக்கத்துல யாரும் இல்ல இப்பயாவது கிருஷ்ணன் நான் இருக்கேன் நீ சொல்லி தேரை கொண்டு போய் நிறுத்திருக்கேன் நீ சொல்லி சங்கத்மானம் பண்ணிருக்க பாராய் வாழலாம் பஷைதான் அப்படின்னு காமிச்சிருக்கேன் எல்லாரையும் அப்ப இருந்தது யாரு அப்பப்போ ஓடி போன உத்தரகுமாரன் ஐயோ என்னால சண்டை போட முடியாது இவரெல்லாம் பார்த்தா படாபடா எல்லாம் முறுக்கிடிசை வச்சு பெரிய பெரிய கிரீடத்தை வச்சு பெரிய 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 கரையை வச்சுட்டு இருக்காங்க எங்க ஊர்ல ராமர் கோவில் ஒன்று இருக்கு அந்த ராமர் கோவில்ல விசேஷமான ஒரு புறப்பாடு இருக்கும் புஷ்ப பல்லாக்கு ரொம்ப ஃபேமஸான புறப்பாடு எங்க ஆத்துக்கு ஒருத்தர் என்னுடைய ஃப்ரெண்ட் ஒருத்தர் வந்தார் என்கிட்ட காலக்ஷேபம் பண்ற ஒருத்தர் வந்தார் அப்ப நான் கோவிலுக்கு கிளம்பிட்டு இருக்கேன் அடியார் அந்த கோவில்ல ஸ்ரீபாதம் தாங்கி பெருமாள் எழுந்துள்ள பண்ணும் அதுக்குள்ள கோவில்ல இருந்து பசங்க போன் பண்ணிட்டான் அப்பா மனுஷாலே இல்ல சீக்கிரமா பெரிய பல்லாக்கு ஏழை பண்ணணும் போனோம் அப்படின்ட்டான் சரின்னு நான் கிளம்பிட்டேன் இவர்ல நானும் வரேன் சுவாமி உனக்கு பெருமாளா ஏழை பண்ணி பழக்கம் இல்லையே இது என்ன நீங்களா பண்ணச்சே நானும் பண்ண மாட்டேனா வரேன் அப்படின்ட்டு வந்துட்டார் வந்தா பிரம்மாண்டமான பல்லக்கு அந்த பல்லக்குல போட்டு தண்டு நல்லா அந்த காலத்து அரச மரம் விழுது நல்லா பாருங்க அரச மரம் விழுது அதுதான் தண்டா போடுவான் ஏன்னா அதுதான் ஷாக் அப்சர்வர் மாதிரி இப்படி வளைஞ்சு கொடுக்கும் தேவரமான் சன்னதியில ராகவன் சன்னதியில காஞ்சி வரதன் சன்னதி ராகவன் சன்னதியில அந்த விழுதில் தான் தண்டு இருக்கும் அரச மரத்தை அரச மரம் ஆலம் விழுது அந்த ஆலம் விழுது வைரம் பாஞ்சு விழுது 100 வருஷம் 200 வருஷம் ஒரே தண்டா இருக்கணும் அதை கட் பண்ணி கிட்டத்தட்ட 5 வருஷத்துக்கு எண்ணெயில ஊற போட்டு அப்புறம் தான் அதை தண்டாக்கி உருவும் அதுதான் பெருமாள் என்ன பண்ண முடியும் வந்தார் அவர் இவ்வளவு பெரிய தண்டா இதை தோல்ல வச்சு தூக்கணுமா சுவாமி நான் வரல சுவாமி அப்ப பாக்கணும் குதஸ்துவா கஷ்மலமிதம் விஷமே சமுபஸ்திடம் அந்த ஸ்லோகம் தான் நடுநடுங்கி போயிட்டார் அப்ப ஒரு ஸ்டேட்மெண்ட் சொன்னார் என்ன தேவரீர் தான் ஸ்ரீபாரம் தாங்கி அப்ப நீர் அடியன் ஸ்ரீபாரம் தொங்கி
என்னால முடியாது. ஏண்டா கிளீவரா இருக்கச்சே யுத்தம் பண்ண, கிளீவரா இருக்கச்சே வீரனா இருந்த, பக்கத்துல உனக்கு சப்போர்ட் கூட யாரும் கிடையாது. இப்போ உனக்கு 7 அக்ஷோகிரி சைன்யம் சப்போர்ட்டுக்கு இருக்கு. எல்லாத்த விட எத்தனை யோகேஸ்வர கிருஷ்ணான்னு யோகேஸ்வரனா நான் கூட உட்கார்ந்துட்டு இருக்கேன். உனக்கு ஜெய நிச்சயம். ஆனா நீ என்ன பண்ணிட்ட? என்னால முடியாது, எனக்கு சக்தி இல்ல, எனக்கு சாமர்த்தியம் இல்ல, நீ பேர்பட்ட மகான்களை அடிப்பனா, அது அடிச்சா எனக்கு பாபம் இல்லையா, அவள் அடிச்சா எனக்கு பெரிய பாபம் தானே சம்பவிக்கும்னு கை காலெல்லாம் உதறி நிக்கிற. கிளைபியம் மாஸ்பகம பார்த்த நைத தொய்யுபபத்யதே. அர்ஜுனா, உன்னை போன்றவனுக்கு அது சரியில்லை. இட் இஸ் நாட் ஃபேர் டு யூ. க்ஷுத்ரம் ஹிருதய தௌர்பல்யம் தக்தோத்திஷ்ட பரந்தவ. மனசுல இருக்கிற அதைரியத்தை தூக்கி போடுறான், தைரியத்தை தூக்கி போடு. பயந்து நடிக்கிட்டு இருக்கான். நான் எப்படி பண்ணுவேன்? இன்னைக்கு நிறைய பேர்கிட்ட இருக்கிற பெரிய பிரச்சனையே இந்த மென்டல் ஸ்ட்ரென்த் மிஸ்ஸிங். நான் அடிக்கடி சொல்றது உண்டு. என்னன்னா, இன்னைக்கு நிறைய பேர் மன வாழ்க்கை அப்படின்றத ரொம்ப சுலபமா அவன் முடிச்சுக்கிறான். மனமுறிவுன்ற மாதிரி ஈஸியா பசங்க என்ன பண்ணுது? கல்யாணம் பண்ணிக்கிறது. கல்யாணம் பண்ணிட்டு ஒரு மாசம் கழிச்சா எனக்கு பாண்டிங் சரியா வரல அப்படின்னு பிரிச்சுக்கிறேன். என்ன பைத்தியகாரத்தனமோ தெரியல, என்ன பாண்டிங்னே புரியல. அப்படிலாம் பார்த்துதான் இன்னைக்கு நமக்கெல்லாம் கல்யாணமே ஆயிருக்காது. நமக்கெல்லாம் கல்யாணம் ஆனதே மெடிக்கல் மிராக்கிள். எல்லாத்தையும் சகிச்சு வாழல. யாருக்கிட்டதான் பிரச்சனை இல்லை. எங்க பிரச்சனை? வைகுண்டத்துல பெருமாள் பிராட்டிக்கு கூட சண்டை உண்டு சுவாமி. வைகுண்டத்துல பெருமாள் பிராட்டிக்கு கூட கான்ட்ரோவர்சிஸ் உண்டு. அவ கூட சண்டை போட்டிருக்கா. ஆனா திவ்ய தம்பதி, சேஷி தம்பதி, சரண்ய தம்பதி இன்னைக்கு இருக்கா. சின்ன சின்ன விஷயங்களுக்கு பசங்கள் ரொம்ப 100% எதிர்பார்க்க. சின்ன தோல்வியை கூட அவ தாங்கிறதுக்கு மனசு கிடையாது. ஒரு சின்ன தோல்வி வந்துருக்கலாம் கூட. 8ஆம் கிளாஸ் பையன் மேக்ஸ்ல ஃபெயில் ஆயிட்டேன், தூக்கு போட்டு விட்டாங்க. 8ஆம் கிளாஸ் பையனுக்கு தூக்குல தொங்குறதுனா என்னன்னு சுவாமி தெரியும்? வாத்தியார் திட்டினார், அதனால பையன் போய் கணத்துல குதிச்சுட்டான். இப்ப என்ன எடுத்து அந்த வாத்தியாருக்கு வாழ்க்கை போயிடுச்சு. என்ன அநியாயம்? அடையனுடைய தகப்பனார் ஒரு வாத்தியார் தான், ஸ்கூல் வாத்தியார் தான். போலன்னு போல பறைகள். நான் அவர்கிட்ட பிள்ளையா இல்லை, அவர்கிட்ட ஸ்டூடெண்டா தான் இருந்தேன். கடைசி வரலாம் 5ஆம் கிளாஸ் முடிச்சேன். 5ஆம் கிளாஸ் வரல எங்க அப்பாட்ட வாசிச்சேன். ஏன்னா எப்படாப்பா இந்த மனுஷனை விட்டு அடுத்த ஸ்கூலுக்கு போகணும்னு தான் வெயிட் பண்ணிட்டேன். என் மைண்ட் வாய்ஸ், டே தகப்பா இப்படி பாடாப்படுத்துறீங்க, உனக்கு ஒரே ஒரு பிள்ளையா என்ன கொஞ்சம் விட்டு வைக்க கூடாதா? ஆனால் அந்த சிக்ஷை இன்னி வரலும் நமக்கு கை கொடுக்குது சுவாமி. அந்த சிக்ஷை இன்னி வரலும் கை கொடுக்குது. இன்னைக்கு பசங்களை முழுக்குன்னு வாத்தியார் ஏதாவது சொல்லிட்டாருன்னா உடனே பசங்களை வாத்தியார் ஏதோ பண்ணிட்டார் 10 பேர் வந்துடுறோம், கேள்வி கேட்கறான். அந்த வாத்தியாருக்கு வாழ்க்கையே போயிடும். கண்டிப்புன்றது கூடாதுன்ற மாதிரி எடுத்து அப்ப பசங்க சின்ன சின்ன தோல்விகளை தாங்கிறதுக்கு தயாராகிடும். ஹோம்ஒர்க் பண்ணனா முட்டி போட்டிருக்கோம், நாங்களும் முட்டி போட்டிருக்கோம். அடி வாங்கி வாத்தியார் கிட்ட அடி வாங்கி ரத்தம் வந்திருக்கு. சரியா இல்லைன்னா ஸ்கூல்ல இருந்து வீட்டுக்கு அனுப்பிச்சிருக்கா. இத்தனையும் இருந்தது. இன்னைக்கு பெருமாள் அனுகிரகத்தை ஒரு நல்ல நிலையில இருக்கோம்னு சொன்னா அதுக்கு காரணம் என்ன? அன்னைக்கு கற்ற வித்தை கற்பித்த ஆச்சாரியர்கள். இன்னைக்கு ரொம்ப டேஞ்சரஸான காரியம் என்ன அப்படி கேட்டா, பசங்களுக்கு கிளாஸ் எடுக்கிறது அப்படி ஆயிடுத்து. ஆகையால மனசுல சின்ன சின்ன சங்கடங்கள் வந்தாலும் அதை தாங்கக்கூடிய மன உறுதி இல்லை, மன வலிமை இல்லை. க்ஷுத்ரம் ஹிருதய தௌர்பல்யம் தக்தோத்திஷ்ட பரந்தவ. அதை விட்டுட்டு வெளியில வா. உடனே அர்ஜுனன் சொன்னா, சொல்றது ஈஸி சுவாமி, ஈஸியா எல்லாரும் அட்வைஸ் பண்ணிடுவீங்க. இந்த உலகத்திலேயே ஈஸியா நமக்கு கிடைக்கக்கூடியது அட்வைஸ் தான். ஆனால் அவள்லாம் யாரு? அவள்லாம் எப்பேற்பட்டவா? எனக்கு உபதேசம் பண்ணவா, என்னை மடியில போட்டு தூக்கி கொஞ்சினவா, பாலூட்டி சீராட்டி வளர்த்தவா என்ன? அந்த மகானுபாவர்களை புஷ்பங்களை கொண்டு அர்ச்சனை பண்ண வேண்டி இருக்க அவளை அம்புனால அடிக்க சொல்றீரே, அடிச்சு ரத்த வெள்ளத்துல வீழ்த்த சொல்றேனே, அவளை கொன்னாதான் உனக்கு சொர்க்கம்னு சொல்றீரே, அப்படி ஒரு நிலைமை எனக்கு வரணுமா? இப்ப பெருமாளிகையே உபதேசம் பண்ண ஆரம்பித்தான். தம் ததா கிருபையா விட்டம் அஸ்வபூர்ணா குலேக்ஷணம் விஷீரந்த வினம் வாக்கியம் உவாச்ச மருசூதனஹா குதஸ்துவா கஷ்பல வினம் விஷமே சமுபஸ்திர மனாரிஷ்டம சத்யம் அகீர்த்திகரம் அர்ஜுனன் கிளைபியம் ஆஸ்பகம பார்த்த நைதத்வ உபபத்திரே க்ஷுத்ரம் ஹிருதய தௌர்பல்யம் தக்தோத்திஷ்ட பரந்தவ. இது கிருஷ்ணன் உபதேசம் பண்ணல, அர்ஜுனனுக்கு உணர்த்தினான். ஏற்கனவே பண்ணின காரியம் இது. ஏற்கனவே நீ சண்டை போட்டிருக்க, ஏற்கனவே இவாளெல்லாம் ஜெயிச்சிருக்க. ஆனால் இப்ப புதுசா நடக்கிற மாதிரி நீ பேசிட்டு இருக்க, ஒண்ணுமே தெரியாத மாதிரி பேசிட்டு இருக்க, இது தப்புன்னு பெருமாள் உணர்த்தினான். அதுக்கு மறுபடியும் அர்ஜுனன் பதில் சொல்ல ஆரம்பித்தான். அர்ஜுன உவாச்ச கதம் பீஷ்மஹம் சங்கே துரோணஞ்ச மதுசூதன இஷுபிகி பிரதியோத்ஸ்யாமி பூஜார்ஹ மரிசூதன. கிருஷ்ணா, உனக்கு அரிசூதனன் தானே பேரு, சத்ருக்களை கொல்பவன் தானே பேரு, பந்துசூதனன் பேரு அவனுக்கு. அந்த கேள்வியா அழகு. அரிசூதனா உன் சத்ருக்களை தானே நீ கொன்றாய், சத்ருக்களை தான் நிரசனம் பண்ணாய், பந்துக்களை கொன்றாயா? இப்ப என்ன மட்டும் பந்துக்களை கொள்வதற்கு ஏவுகிறாய். உறவுகளை கொள்ளலாமா? உறவுகளை கொள்வது எவ்வளவு பெரிய பாபம்.
உறவுகளை கைவிடுறது, உறவுகளை கொள்றது எவ்வளவு பெரிய பாவம். ஆனா உனக்கு வாண்டான ஒட்டுமான உறவுமான நீ தரிச்சிருக்கலாமே தவிர்த்து அவர்களை கொல்லலாமா? கதம் பீஷ்மஹம் சங்கே குரு விருத்த பிதாமகா. எங்க குலத்துக்கே அவர் தான் சுவாமி, எங்க வம்சம் தழைத்ததற்கே அவர் தான் சுவாமி காரணம். இந்த வம்ச விருட்சமே இல்லாமல் போயிடுது, ஒண்ணுமே இல்லை. பாண்டுவுக்கும் கல்யாணம் நடக்கல, திருதராஷ்டிரனுக்கு கல்யாணம் நடக்கலன்னா யார் கல்யாணம் பண்ணிப்பா, எப்படி குழந்தை பிறக்கும்ன்ற ஒரு நிலைமை வரும் பொழுது வம்சத்தை விருத்தி பண்ணினவர் பீஷ்மாச்சாரியர் இல்லையா? பாண்டு பிறந்ததற்கு, திருதராஷ்டிரம் பிறந்ததற்கே பீஷ்மாச்சாரியர் தானே காரணம். வியாசருடைய அனுகிரகத்தினால் அவர் தானே காரணம். நாங்கெல்லாம் சின்ன வயசுல இருந்து இருக்கச்சே தாத்தா தாத்தா அவர்கிட்ட ஓடி வருவோம், தாத்தா மடியில உட்காந்துப்போம், தாத்தாவை செல்ல முஞ்சுவோம், அந்த தாத்தாவுடைய தாடியை பிடிச்சு பிடிச்சு இழுப்போம். அப்ப கத்தி, வாழ், அம்பு, கதை இதெல்லாம் எப்படி நாங்கள் பிடிச்சுக்கணும், எப்படி சண்டை போடணும்னு எங்களுக்கு சொல்லி கொடுப்பார். கத்தி வச்சுட்டு தாத்தா கூட சண்டை போடுவேன், வேணும்ட்டே தோத்து போய் அவர் கீழே விழுவார். அவர் மார் மேல ஏறி உட்கார்ந்து அந்த கத்தி எடுத்து குத்துறா மாதிரி நான் வெற்றியோடு நிற்பேன். எவ்வளவு சந்தோஷப்படுவார் தெரியுமா? என்னை தூக்கி அப்படியே அணைச்சு எனக்கு முத்தம் கொடுப்பார் தெரியுமா? இப்போ உண்மையிலேயே கிருஷ்ணா அவர் மார்புல கத்திய சொருக சொல்றியே, கூர்மையான அம்பை எடுத்து அவர் உடம்ப சல்லடையா தொலைக்க சொல்றியே, நியாயமா இது? எங்க ஆச்சாரியன் துரோணர் பார்த்தாயா, அவர் பெருமை எத்தகையது தெரியுமா? தம் பிள்ளை அஸ்வத்தாமன், அவருடைய செல்ல குழந்தை, தமமிருந்த பெத்த பிள்ளை அஸ்வத்தாமனுக்கு கூட அஸ்திர சஸ்திர வித்யாபியாசம் செஞ்சு வைக்கல. அர்ஜுனன் எனக்கு சொல்லி கொடுத்திருக்கிறார். என்னன்றி கொன்றார்க்கும் ஒய்வுண்டாம் ஒய்வில்லை, செய்நன்றி கொன்றவதற்கு கிருத்தக்னோ நாஸ்தி நிஷ்கிருதி. செய்த நன்றியை மறக்கலாமா? ஆச்சாரியனுக்கு துரோகம் பண்ணலாமா? ஆச்சாரியனுக்கு துரோகம் பண்ணலாமா? ஆச்சாரியனை எதிர்த்து சண்டை போடலாமா? அவரை கொல்லணும்னு பிரதிஜையோட வந்து தேர்தட்டில் உட்காரலாமா? மகாபாபம் இல்லையா? கதம் பீஷ்மஹம் சங்கே துரோணஞ்ச மதுசூதன இஷுபிஹி பிரதியோத்ஸ்யாமி பூஜாருஹாவரி சூதன. சத்ரு சூதரனான கிருஷ்ணா, நீ உன் பந்துக்களை கொல்ல மாட்டாய் அல்லவா? உன் உறவுகளை நீ கொல்வாயா? உன் எதிரிகளைத்தானே கொல்வாய். ஆனால் என்னை மட்டும் உறவுகளை கொல்லும்படி ஏவுகிறாயே, இது எந்த விதத்தில் நியாயம்? குருன் அஹத்வாஹி மகானுபாவான் ஸ்ரேயஸ்சத்தும் பைக்ஷமபீஹ லோகே ஹத்வார்த்த காமாம்ஸ்து குருணிஹைவ புஞ்சீய போகான் ருதிர பிரதிக்தான். சரி, ஒண்ணுமே பண்ண மாட்டேன், அப்படியே உட்காந்துருவேன். அப்படியே உட்காந்தா சரியா போயிடுமா? அவ விட்டுடுவாளா? அவ விரும்ப இருப்பாளா? கச்சங்கிட்ட எதிர வந்திருக்கா, இதுக்காகவே அவ காத்துட்டு இருக்கா. எப்படாப்பா சமயம் கிடைக்கணும் அவ எதிர்பார்த்துட்டு இருக்கா. என்ன பண்ண போற சுவாமி? குலம் கெடும், ஜாதி கெடும், பாபம் வரும், பெண்கள்லாம் கெட்டு போயிடுவான். பெண்களால தான் உலோகத்தில் தர்மம் இருக்கு. அந்த பெண்கள் கெட்டு போயிட்டான்னா தர்மத்தை யார் சுவாமி பரிபாலனை பண்ணுவான்? எப்படி தர்மம் தழைக்கும்? சரி, இப்போ போர் செய்வது எதற்காக? எதுக்காக இந்த சண்டை? ராஜ்யத்துக்காகத்தானே. எனக்கு ராஜ்யம் காணமே, ராஜ்யம் கிடைக்கணுன்றதுக்காகத்தான் சண்டை போடணும்னா அப்பேற்பட்டதான் ராஜ்யம் எனக்கு தேவை இல்லை. ஏன்னா எல்லா விதத்திலும் நம்மை வளர்த்து ஆளாக்கி இன்னைக்கு நான் ஒரு நிலைமையில் இருக்க, ஒரு பொசிஷன்ல இருக்கேன்னா அதுக்கு எல்லா விதத்திலையும் காரணம் இந்த ஆச்சாரியன், இந்த பீஷ்மர், இந்த மகான்கள். அவர்களை கொன்று எனக்கு ராஜ்யம் வரணும்னு அவசியம் இல்லை, வேண்டாம். இப்ப ராஜ்யம் இல்லைன்னா சோத்துக்கு என்ன பண்ணுவேன்? கப்பரக்காயை தூக்கிக்கிறேன். ஒரு நாயகமாய் ஓட உலகுடனாண்டவர் கருணாய் கவர்ந்த காலர் சிறகுயபானையர் பெருநாடு காண இம்மையில் பிச்சைதான் கொள்வர் ஸ்ரேயஸ்சத்தும் பைக்ஷமபீஹ லோகே. First of its kind, Ramanuja Sampradaya based Bhagavad Gita books in Sanskrita, Kannada and Tamil with only Moola Shlokams. Differences in the Shloka text are also given by researching into more than 15 commentaries by various Acharya Purushas. Villai Vidutha Vijayan, an extensive Tamil commentary on first Adhyayam of Bhagavad Gita in Tamil by Dr. Sri A.P.N. Swami. All these books, along with 60 plus books written by Dr. Sri A.P.N. Swami in Tamil, Kannada and English, are available for free download on apnswami.wordpress.com. நான் அவகிட்ட ராஜ்யத்துக்கு சண்டை போட்டாதானே? ராஜ்யத்துல பாதி கொடுத்து கேட்டாதானே? இல்ல உன்னை அடிச்சு மொத்தமா கொண்டு உன்னுடைய ராஜ்யத்துல அபகரிச்சால்தான் இந்த பிரச்சனை வர போறது. வரவே வேண்டாம், பரவாயில்ல. இவர்களை கொல்லாமல் நான்
எந்த ராஜ்யத்துல இத்தனை காலம் பரிபாலனம் பண்ணினோ, எந்த ராஜ்யத்திற்கு அரசனா இருந்தனோ, அந்த ராஜ்யத்திலேயே உலகம் பார்க்கும்படியாக பிச்சை எடுத்தாலும் பரவாயில்ல, இவாளை கொல்லக்கூடாது. இவர்களை கொன்றுவிட்டு ராஜாவாக முடிசூட்டிக் கொள்வது மகா பாபம். இவர்களை கொல்லாமல் நான் பிச்சை எடுத்து சாப்பிடுவது பரவாயில்லை. இவாளை கொன்று புஞ்சிய போகா ருதிர பிரதிக்தான்னு சொல்ல போறான். அடுத்தது நச்சை தத் வித்மஹா கதரன்னோ கரீயா யத்வா ஜெயேம யதிவானோ ஜெயேயுஹு யானேவ ஹத்வான ந ஜிஜீவிஷாமஹ தே அவஸ்திதாக பிரமுகே தார்த்தராஷ்டிராஹ. இங்க பார், போர் தொடங்கி ஆயிடுச்சு. இந்த போர்ல யார் ஜெயிப்பான்னு யாருக்கு தெரியும்? நச்சை தத் வித்மோ கதரன்னோ கரீயா யத்வா ஜெயேம யதிவானோ ஜெயேயுஹு. அவர்களால் நாம் ஜெயிக்கப்படுவோமோ அல்லது நாம் அவர்களை ஜெயிப்போமோ? நோ, தெரியாது. மேட்ச் ஃபிக்ஸிங் கிடையாது, கட்டாயம் தெரியாது. இன்னும் சண்டை ஆரம்பிக்கல, எத்தனை நாள் சண்டை போகும் தெரியாது. யாரெல்லாம் உயிரோடு இருப்பா தெரியாது, யார் ஜெயிப்பா தெரியாது. யத்வா ஜெயேம யதிவானா யதிவா ந ஜெயேயு. அவ ஜெயிச்சாலும் சரி, இல்ல நாம ஜெயிக்கப்பட்டாலும் சரி, இல்ல நாம அவர்களை ஜெயிச்சாலும் சரி, ஒண்ணு தெரிஞ்சியா, அவர்களை ஜெயிச்சுட்ட நான் உன்னுடைய அனுகிரகம் இருக்கு. கிருஷ்ணனுடைய கிருப்பையினால என்னால அவளை ஜெயிக்க முடியும். கரெக்ட், அவளை ஜெயிச்சுட்டேன். சரி, இப்ப நான் ராஜ்ய பரிபாலனம் பண்றேன். எனக்கு பட்டாபிஷேகம் நடக்குச்சு. 4 பேர் அக்ஷரை போட்டு ஆசீர்வாதம் பண்ணி வாழ்த்து சொல்லி, அர்ஜுனா சௌக்கியண்டா, ரொம்ப சந்தோஷம்டா, உனக்கு ராஜ்யம் கிடைச்சு கொடுத்துன்னு என்னை சுத்தி இருந்து சந்தோஷப்படக்கூடிய உறவுகள் ஏது? ஜெயிச்சுள்ளாப்பா, அவர்களை கொன்றுதானே நான் ராஜ்யத்துல உட்கார போறேன். அப்ப அந்த உறவுகள் எங்க? உறவே இல்லாமல் நான் யாரை குறித்து ராஜ்யத்தை ஆளப் போகிறேன்? இல்ல, நாம் அவர்களை வெல்வதா, அவர்கள் நம்மளை வெல்வதா? தே அவஸ்திதாக, யார் இல்லாமல் எங்களால் உயிர் வாழ முடியாதோ, யார் இல்லாமல் எங்களால் இந்த வெற்றி கொண்டாட்டங்களை அடைய முடியாதோ, அத்தகையவர்கள் உயிரை வெறுத்து எங்களுக்கு எதிரே அணி திரண்டு இருக்கிறார். யானே வஹத்வா ந ஜிஜீவிஷாமஹா, யானே வஹத்வா ந ஜிஜீவிஷாமஹா. யாரை கொன்றதால், எவரை கொன்றதால், ந ஜிஜீவிஷாமஹா, எங்களுக்கு உயிர் வாழ்வதில் விருப்பம் இல்லையோ, தே அவஸ்திதாக பிரமுகே தார்த்தராஷ்டிராக. அவன் அத்தனை பேர் எதிர வந்து நின்றிருக்கா. பார்த்த அர்ஜுனன் யோசிச்சான், நாம சொல்றது சரிதானா? நம்ம கரெக்டா தான் சொல்லிட்டு இருக்கோமா? நாம ஒரு மாதிரி கன்ஃபியூஷன்ல தான் இருக்கோம். முதல்ல ஒன்று சொன்னோம், இப்போ ஒன்று சொல்றோம். நடுவில் கிருஷ்ணன் நம்மளை அப்ஜெக்ட் பண்ணா, நமக்கு அதுக்கு பதில் சொல்ல தெரியல. ஆமா, விராட தேசத்துல நீ ஜெயிச்சியே, இப்ப மட்டும் ஜெயிக்க மாட்டேன்னு சொல்றிய. விராட தேசத்துல உன்னால யுத்தம் பண்ண முடிஞ்சது, இப்ப சண்டை போடுறதுக்கு நான் லாய்க்கு இல்லைன்னு சொல்றிய. இந்த கேள்விக்கு நம்ம கிட்ட பதில் இல்லையே. கிருஷ்ணன் கேட்கிற கேள்வி சரிதானே, இதுக்கு நம்மளால சரியா பதில் சொல்ல முடியலையே. நாமளா இனிமே யோசிக்க கூடாது. இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட். சில பேருக்கு சண்டை போடுச்சே, அவருக்கு எங்க நிறுத்தணும்னே தெரியும். போயிட்டு வந்து மறுபடியும் அதையே ஆரம்பிப்பான். அவளுக்கு they don't know how to stop it. அதை எப்படி நிறுத்தணும், அதுதான் ப்ராப்ளம். அவளுக்கு நிறுத்தக்கூடாத எண்ணம் இல்லை, ஆனா அவளால நிறுத்த முடியாது. இந்த பிளைட் லேண்ட் ஆகிற மாதிரி டேக் ஆஃப் ஆகும் பாருங்க, அந்த மாதிரி அவன் அப்படி நிக்கணும்னு வச்சே திருப்பி மறுபடியும் ஆரம்பிப்போம், முதல்ல இருந்து விட்டு எடுத்து ஆரம்பிக்கும். அது சில பேருக்கு இருக்கக்கூடிய ப்ராப்ளம். இன்னும் சில பேர் இந்த சமயத்துல நாம யோசிச்சோம்னா தப்பான முடிவுகள் தான் எடுப்போம். நாம் அவசரப்பட்டு யோசிக்க கூடாது. அந்த யோசனை நமக்கு பிரதிபந்தகம்னு தெரிஞ்சு கொடுத்தனா பேசாம இருந்துடணும். அதுக்கு தகுதியானவர்கள் யாருக்காலோ அவங்கிட்ட இவ அப்ரோச் பண்ணணும். ஆனா குழப்பமான மனோநிலையில நாம சில தீர்மானங்களை எடுத்தோம்னா அது நம்மளை இன்னும் காம்ப்ளிகேட் பண்ணி விட்டுடும், நமக்கு இன்னும் அது பிரச்சனையை உண்டு பண்ணும். இப்ப அர்ஜுனன் ஒரு விஷயத்துல தெளிவா இருந்தான். எதுல? நாம ரொம்ப குழம்பி போயிருக்கோம்ன்றதுல தெளிவா இருந்தான் இல்லையா? நாம ரொம்பவே குழம்பி போயிருக்கோம்ன்றதுல அர்ஜுனன் தெளிவா இருந்தான். ஒண்ணு. ரெண்டாவது என்ன? அந்த குழப்பத்துக்கு நம்மளால தீர்மானம் பண்ண முடியாது, நாம அந்த குழப்பத்துக்கு உண்டான தீர்மானத்தை தீர்மானிக்க முடியாது, அதுலயும் தெளிவா இருந்தான். சரி, ஒரே வழிதான். இப்ப கிருஷ்ணன் தான் நமக்கு இருக்கான். என்ன இருந்தாலும் கிருஷ்ணன் மூலமா தான் நமக்கு எல்லாமே சிந்திச்சிருக்கு. கிருஷ்ணாசயாக கிருஷ்ணபலாக கிருஷ்ணநாதாஷ்ட பண்டவாகனு எல்லாத்துலயும் கிருஷ்ணன் 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 தான் எல்லாமே. நமக்கு இது பர்யந்தம் கிருஷ்ணன் இருக்கச்சே, இனி நாமளா யோசிக்க வேண்டிய அவசியம் இல்லை, நாமளா தேவையில்லாத சிந்தனைகளை வளர்த்துக்கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. கிருஷ்ணன் கிட்டே போவோம். அதுலயும் கேட்கறதுக்கு ஒரு வழி இருக்கு. என்ன அத்தான் அம்பாஜி தானே, கிருஷ்ணா இந்த எனக்கு ஒரே கன்ஃபியூஷனா இருக்கேன், எனக்கு ரொம்ப டிஸ்டர்ப்டு மைண்டா இருக்கு, ஒரு மாதிரி டிப்ரெஷன்ல இருக்கேன், ஐ மீன் டீப் டிப்ரெஷன். இப்பெல்லாம் சுகர் சொல்லிக்கிறதுல பெருமை இல்லை, ஐ மீன் டிப்ரெஷன்.
ஐ எம் இன் ஸ்ட்ரெஸ் அப்படின்றது அப்படி குவாலிஃபிகேஷன் வச்சிருக்கா. தெரியுமா வாங்கணும் 4 ஆடிக்கார ஒரே நாளில் வாங்கி அதில் டிராவல் பண்ற மாதிரி பணம். இப்பெல்லாம் சுகர்லாம் அவுடேட்டடு. ஒரு காலத்துல நகர் வளம் போனா இப்ப சுகர் வளம் போட ஆரம்பிச்சா. இப்பெல்லாம் ஸ்ட்ரெஸ், ஐ எம் இன் ஸ்ட்ரெஸ், ஐ எம் இன் டிப்ரெஷன். என்ன டிப்ரெஷன், என்ன ஸ்ட்ரெஸ்? இன்னும் உன்னால உன்னுடைய மனோநிலையை கண்ட்ரோல் பண்ணிக்க முடியல. ஏன் தெரியுமா? கர்ம பரித்தியாகம் பண்ணிட்டோம் நாம. சந்தியாவந்தனம் பண்ணுன்னு சொல்றத பெரிய உபன்யாசமா வச்சுட்டோம். அந்த சுவாமி எப்ப பார்த்தாலும் உபன்யாசத்துல சந்தியாவனம் பண்ணு சொல்றாரு, ரொம்ப நல்லா சொல்லிட்டு இருக்காரு. ஆனா பைத்தியமே, நீ தீனி திணியான்னு கேட்டா அது பெரிய உபன்யாசமா? காரணம் திண்டி தின்னிட்டு வந்து உட்காந்துருக்கியான்னு கேட்டா அது பெரிய உபன்யாசமா? அதெல்லாம் ரொட்டீன். அந்த மாதிரி சந்தியாவனம் பண்ணியான்னு கேட்கற அளவுக்கு வச்சு விட்ட நீ. அப்போ உன்னால ஒரு சிந்தனையில உட்கார முடியல. மனசு போயிட்டே இருக்கு, அலப்பாயிட்டே இருக்கு. ஒரு எக்ஸாம்பிள் சொல்ற, சரியா இருக்கா பாருங்க. இந்த லேப்டாப் வச்சிருக்கா இந்த பசங்கள்லாம், அவ பெரும்பாலும் அவளுடைய காலம் லேப்டாப் தான் கழிஞ்சிட்டு இருக்கு. அந்த லேப்டாப்ல ஏதோ பாடம் நடக்கிறது, இல்லை என்ன மாதிரி சில பேர் உட்காந்து ஆன்லைன்ல ஜிமீட்ல காலக்ஷேபங்கள் சொல்றோம்னு வச்சுட்டு இருக்கோம். இப்ப எல்லாம் ஆன்லைன் தான், நோ ஆஃப்லைன். யாரும் வரதுக்கு ரெடியா இல்லை. அது காலக்ஷேபம் நடந்துட்டு இருக்கு. இவன் என்ன பண்ணுவா, இந்த வாட்ஸ்அப்பை லேப்டாப்ல கனெக்ட் பண்ணிடுவோம். போன் வாட்ஸ்அப் இருக்கோ இல்லையோ, அது லேப்டாப்ல கனெக்ட் ஆயிடும். முக்கியமான விஷயம் சொல்லிட்டு இருப்போம், அந்த மெசேஜை படிச்சுட்டு இருப்பான். டிஸ்ட்ராக்ஷன். முக்கியமான ஒரு சமயம் வச்சே அது வரும். அது அவளுக்கு வாட்ஸ்அப்பை கனெக்ட் பண்ண தெரிஞ்சவாளுக்கு அதை வைண்ட் அப் பண்ண தெரியாது. அது அங்கேயிருந்து போகவே போகாது, ஃபிக்ஸ் ஆகி உட்கார்ந்து இருக்கும். இப்போ நீ படிக்கிறது ஒண்ணு, அது புஸ்தகம் தான் படிக்கிறியோ, இல்ல காலக்ஷேபம் தான் கேட்கறியோ, இல்ல வேற ஏதோ முக்கியமான ஒரு விஷயத்தை பத்தி நீ பார்த்துட்டு இருக்கிற அந்த லேப்டாப்ல, அது பார்த்துட்டே இருக்கச்சே டொயாம் 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 அப்படின்னு மெசேஜ் வந்துட்டே இருக்கும். உன்னால எதை கான்சென்ட்ரேட் பண்ண முடியும்? எதை கான்சென்ட்ரேட் பண்ணுவோம்? இங்கதான் சுவாமி நமக்கு வசதிகள் வர ஆரம்பிச்சது, அதுல இருந்து டென்ஷன் இன்க்ரீஸ் ஆயிடுது. நான் சொல்றது சரியா இருக்கான்னு நீங்க யோசிச்சு பாருங்க. வசதிகள் பெருக ஆரம்பிச்சது. ஒரு காலத்துல வெறும ஹரிக்கேன் விளக்கை ஏற்றி வச்சு நம்ம படிச்சோம். அதுல நம்மளால என்ன படிக்க முடியுமோ அதை படிச்சோம். அப்ப நாம என்ன பண்ணினோம், வெளிச்சத்திலேயே படிக்கணும். இருட்டி போச்சுன்னா படிக்க முடியாது, ஏன்னா வெளிச்சம் இல்லை. அப்படின்றதுக்கோசரம் பகல் வேளையில நமக்கு தேவையான காரியங்கள் எல்லாத்தையும் வெளிச்சத்துல பண்ணிடும். இல்ல ராத்திரி வேளையில நமக்கு வெளிச்சம் வேணும் அப்படின்னு கரண்ட்டை கண்டுபிடிச்சோம். கரண்ட் வந்தது, வெளிச்சம் வந்தது, நாம நம்ம காரியங்களை பண்ணிட்டு இருக்கோம். ஒரு க்ஷணம் கரண்ட் கட் ஆச்சுன்னா என்ன ஆகுது? டென்ஷன் 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 இல்லையா? கரண்ட் கட் ஆச்சுன்னா யாரும் இபி ஆபீஸுக்கு போன் பண்ண மாட்டோம், பக்கத்துல முதல்ல எட்டி பார்ப்போம். திருதராஷ்டிர உவாச்ச. கரண்ட் கட் ஆச்சுன்னா முதல்ல பக்கத்துல எட்டி பார்ப்போம். ஓ அவாதே கட் ஆயிடுச்சுன்னா அப்போ ஓகே. இப்ப கரண்ட் இருக்கு, நம்ம சௌகரியத்துக்கோசரம் கண்டுபிடிச்சோம். ஆனா அந்த கரண்ட் போனா எவ்வளவு டென்ஷனா இருக்கு. கணத்துல ஜலம் இழுத்தோம் சுவாமி, கணத்திலேயே தீர்த்தம் வாங்கினோம், கணத்திலேயே துணி துவைச்சோம், கணத்திலேயே பாத்திரம் தேய்ச்சோம், கணத்திலேயே ஆத்துல ஜலம் கொட்டி அலம்பி தள்ள ஆரம்பிச்சோம். சோம்பேறித்தனத்தை வளர்த்துட்டோம், உடனே மோட்டரை போட்டுட்டோம், இன்னும் சோம்பேறித்தனம் இன்க்ரீஸ் ஆச்சு. கணத்தை மூடிட்டோம், மோட்டரை கன்வீனியன்ட் 200 அடி ஆழம், 500 அடி ஆழம், 5000 அடி ஆழம், ஆதிசேஷன் தலையில ஓட்ட போட்டோம். இப்ப இறக்கி ஆதிசேஷன் தலையில ஓட்டையை போட்டுட்டோம், இறக்கிட்டோம், ஓடிட்டு இருக்கு, ஜம்மன் இருக்கு. கொழாவை திறந்தா அப்படியே கொட்டுறது. அதுவும் எப்படி, கொழாவை திறந்துட்டு பல் தேய்ச்சிட்டு இருப்போம், அந்த தண்ணி போயிட்டு இருக்கும் அங்க வேஸ்டா. அது ஒரு ஸ்டைல், அது ஒரு கெத்து. கொழாவை திறந்து வச்சுட்டு பல் தேய்க்கிறதுன்றது இருக்கே, அது ஒரு மிதப்பு. ஒரு க்ஷணம் அந்த மோட்டர் தீர்ந்து போச்சு, சக் பண்ணல, ஏர் லாக் ஆயிடுச்சு. நீ போன் பண்ணா ஒருத்தம் கூட வரல, எந்த கொழாவை திறந்தாலும் தண்ணி வரல. என்ன டென்ஷன். வண்டி வாங்கினோம் வெளியில போறதுக்கு வசதிக்கோசரம், நாம கிளம்பச்சே பேட்டரி டிஸ்சார்ஜ், வண்டி இல்ல, போக முடியுமா? இப்ப சௌகரியம் சௌகரியம் சௌகரியம்னு எதெல்லாம் நாம லைஃப்ல அடாப்ட் பண்ணிட்டோமோ அதனால நமக்கு டென்ஷன் இன்க்ரீஸ் ஆயிடுதா இல்லையா? இந்த கோவில்ல வந்து நிறைய பேர் இப்ப சேவிக்கிறது இல்லை, கவனிச்சா? கோவில்ல வந்து யாரும் சேவிக்கிறது இல்லை. ஏன் சேவிக்கிறது இல்லை? கீழே விழுந்து சேவிக்கச்சே போன் கீழே விழுந்துருன்றதுனால சேவிக்கிறது. பெருமாளை சேவிக்கிறதே நம்ம ஸ்டாப் பண்ணிட்டோம். இப்படின்றான் நாம என்னமோ பிரகலாதன் மாதிரி ஹிருதய புண்டரீகத்துல எம்பெருமான தியானம் பண்ணிட்டு இருக்கான்னு இருக்கோம். இல்ல, போன் விழுந்துட்டு போறது. ஹிருதயேன உத்வான்னு ஹரிம் அப்படின்னாரு. ஹிருதயத்துல பெருமாளை தியானம் பண்ணிட்டு போன். ஒரு கோவிலுக்கு போனா என்ன பண்ணுவோம், ஒரு ஊருக்கு போறோம், ஒரு 10 வருஷம் முன்னாடி ஊருக்கு போனா என்ன சுவாமி பண்ணுவோம், துணிமணி எடுத்து வச்சுப்போம், சோப்பு சீப்பு எடுத்து வச்சுப்போம், மிஞ்சி போனா சில பேர் ஷேவிங் ரேசர் எடுத்து போடுவோம். இப்ப சார்ஜர் எடுத்து வச்சுக்கிறது எவ்வளவு முக்கியம். அந்த சார்ஜர் தொலைஞ்சு போயிடுறதுனாலயோ மாறி போச்சுனாலயோ காலாடும் நெஞ்சரியும் கண் சுழலும்
சீதந்தி மம காத்ராணி வேபதுஷ்ட சரீரே மே ரோமஹர்ஷஸ்ச ஜாயதே காண்டீவம் ஸ்ருப்சதே ஹஸ்தாந்தர. அர்ஜுனனுக்கு என்னென்ன உண்டோ அதே நமக்கு வந்துருது. உசுரே போயிடுச்சு. ஒரு போன் இல்லாமல் உயிர் வாழ முடியாது நம்மளால. ஒரு போன் இல்லாமல் நம்மளால ஒண்ணுமே பண்ண முடியாது. இந்த பெட் அனிமல்ஸ் எல்லாம் கயத்துல கட்டி வச்சிருப்பாங்க. நேற்று ஒருத்தர் சொன்னார் என்கிட்ட, சுவாமி ஒரு சர்வே சொல்லிருக்கு சுவாமி, உலகத்துல 10 பேர்ல 7 பேர் எப்ப பார்த்தாலும் போனை பார்த்துட்டு இருக்காங்க. கவனிப்பா, மீதி 3 பேர் சார்ஜ்ல போட்டிருப்பா. அவளில சேர்ந்தவானா அந்த 3 பேர் இப்ப போன பார்க்காம இருக்கு காரணம் இல்லைன்னா போன சார்ஜர் போட்டுருப்பான். இப்ப அடுத்தது ஒண்ணு, அந்த பெட்டடிவுல கட்டி வச்சிருப்பான், அது அதுலயே இருக்கும். அந்த மாதிரி இந்த சார்ஜர் பக்கத்துலயே உட்காந்துட்டு இருக்கும், போன வச்சுட்டு பிளக் பாயிண்ட் பக்கத்துலயே. என்ன கழுத்துல கட்டிக்கிறதுக்கு பதில் இதுல கட்டி வச்சிருக்கும். இப்படி எல்லாமே பிரதிபந்தகங்கள் தான். நம்மளை சுத்தி நாம டெக்னாலஜின்ற பேர்ல நாம வளர்த்துட்டு இருக்கிறது எல்லாமே அனர்த்தம் தான். நம்முடைய அமைதியை கெடுக்க வந்த ஆயுதங்கள் தான் இதெல்லாம். இதுல இருந்து வெளியில வரத்துக்கு வழி தெரியல. இதை விடவும் முடியல, வச்சுக்கவும் முடியல. இதை வச்சுண்டா அனர்த்தம்னு தெரியறது, ஆனா விடுறதுக்கு எப்படி வழின்னு தெரியல. என்ன அந்த சமயத்துல நமக்கு வழிகாட்டக்கூடியதுதான் பகவத்கீதை. அதுதான் பகவத்கீதை. இப்ப இந்த ஸ்டேட்டஸ் அர்ஜுனனுக்கு எனக்கு ஒன்றும் புரியல, நான் பண்றது சரியா தப்பான்னு தெரியல, என்னால டிசிஷன் எடுக்க முடியல. மேபி நான் டிசைட் பண்ணினாலும் அது தப்பான டிசிஷனா போறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. இது ரொம்பவே எனக்கு கஷ்டமா இருக்கு. கிருஷ்ணா, எனக்கு உன்னை விட்டா வேற வழி தெரியாது, உன்னை விட்டா எனக்கு வேற கதி கிடையாது. உன்கிட்ட நான் டோட்டல் சரண்டர் பண்றேன், உன்கிட்ட சரணாகதி பண்றேன். எனக்கு எது நன்மையோ அதை நீயே ஸ்டெப் பை ஸ்டெப்பா டெவலப் பண்ணிட்டே போறோம். அந்த அன்கண்டிஷனல் ஃபெய்த் இருக்கு பாருங்க, அதை அர்ஜுனன் காண்பிச்சான். கார்பண்ய தோஷோபஹத ஸ்வபாவா பிருச்சாமித்வா தர்ம சம்மூட சேதாக யச்ரேயஸ்யாம் நிஷ்சிதம் ப்ரூஹி தன்மே சிஷ்யஸ்தேகம் சாதிமாம் துவாம் பிரபன்னம். அப்படியே பெருமாள் திருவடி உண்டாஸ். அங்க ஆரம்பிக்கிறது பகவத்கீதை. பெருமாள் சிரிச்சான். ஏன்னா எதை எதிர்பார்த்தானோ அது நடக்கிறது. அர்ஜுனன் பாருங்க இப்படி பயந்துட்டான், அர்ஜுனன் பார்ப்பா இப்படி நடுங்கிட்டான், அர்ஜுனனுக்கா இப்படி அப்படின்றான். இன்னொன்னு, இதை வச்சு நீ பகவத்கீதையை உபதேசம் பண்றதுக்கு சரியான சமயம், உலகத்துல பகவத்கீதை பிரச்சாரம் பண்றதுக்கு இது சரியான சமயம்னு பெருமாள் அதை அங்கீகரிக்கிறான். அர்ஜுனன் பண்ணின சரணாகதி லோகத்திற்கு ஞான பிரதீபமான பகவத்கீதையை நமக்கு அளித்தது. அந்த விசேஷங்களை நாளைய உபன்யாசத்துல பார்க்கலாம். கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹ. ஸ்ரீகிருஷ்ணமார்யம் கருணாலயந்தம் வேதாந்தயுக்மம் சமதீனவந்தம் வத்சாபிஜாதம் விருஷாம் வரேண்யம் ஸ்ரீபாஷ்ய சிம்மம் பிரணமாமி நித்யம். ஸ்ரீமதே வாத்ஸ்ய ஸ்ரீகிருஷ்ணமார்ய மகாதேசிகாய நமஹ. அஸ்மத்குருभ्यो நமஹ. ரங்கநாதனை தான் கல்யாணம் பண்ணிக்க போறா, ரங்கநாதன் தான் கல்யாணம் பண்ணிக்க போறான்னு நினைச்சிட்டு போனாங்க. அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. திடுக்கிடும் திருப்பங்கள் நிறைந்த ஒரு கல்யாணம் இருக்கு, ஆண்டாள் கல்யாணம். அது கடைசி நாள் பார்க்க போறோம். நம்ம போகி அன்னைக்கு திருக்கல்யாணத்தோட முடிக்க போறோம். அது ஆண்டாள் கல்யாணம் சொல்லிதான் முடிக்க போறோம். நீங்க இத்தனை கல்யாணம் கேட்டிருக்கலாம், இந்த கல்யாணம் சம்திங் நியூ ஸ்பெஷல். முதல் கலப்பு திருமணம் ஆண்டாள் திருமணம் தான். விபவத்துல இருந்த ஆண்டாள் அர்ச்சையில இருந்த ரங்கநாதனை கல்யாணம் பண்ணாலும் இல்லையோ, அதனால கலப்பு திருமணம். இன்ட்ரெஸ்டிங் விஷயங்களை நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ராமானுஜப்பாவை திருப்பாவை உபன்யாசம் இந்த டிசம்பர் 2024 16th டிசம்பர்ல இருந்து நடந்துட்டு இருக்கு. அதை நீங்க கேட்கணும்னா ஏபிஎன் சுவாமி யூடியூப் சேனல்ல மெம்பர்ஸ் ஆகி மெம்பர்ஸ் ஒன்லி கண்டென்ட்டை என்ஜாய் பண்ணுங்க.